Hi, hello everyone. This is Sethu Prakash from Tech Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோடிங் அண்ட் டீகோடிங். இதுக்கு முன்னாடி அனாலஜி அண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம், கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இன் ஜென்ரல் கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ இல்லை ஒரு லெட்டர்ஸோ வந்துட்டு டிரெக்டாக அதை கன்வே பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு மெயினாக என்ன ஒர்க் இருக்குனாக்கா அந்த கோட் வேர்டு வந்துட்டு என்ன பேசிஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, என்ன பேசிஸில் அந்த கோட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டைப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு லெட்டர் டு லெட்டர் கோடிங். ஸோ வந்துட்டு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு வேறு ஒரு லெட்டர்ஸை வச்சு கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு எப்படி ஒரு கோட் ஃப்ரேமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க கேட்டிருக்கக்கூடிய கிவன் லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன கோடிங் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த டைப்பில் மொத்தமாக இன்டராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர் இஸ் கோடட் as SJWFS. அது மாதிரியே சிஸ்டம் இஸ் கோடட் as TZTUFN. அது மாதிரி பார்க் இஸ் கோடட் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரியே ரீசனிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும்போதே எடுத்த உடனே கீழே இருக்கக்கூடிய இந்த டேபிளை வந்துட்டு போட்டு வச்சுருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ABCD ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இருக்கும். சர்க்குலர் மோஷன் எழுதியிருப்போம். மேலே வந்துட்டு ஃபார்வர்டில் இருக்கும், கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஒரு சர்க்குலர் மோஷனாக அதை கன்சிடர் பண்ணி இந்த டேபிள் போட்டிருக்கோம். ஸோ அந்த டேபிள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உங்கள் ஆன்சர் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோம். ஒன்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷனில் வந்துட்டு பார்ப்போம். கொஷனில் பார்த்தோம்னாக்கா ஆர் வந்துட்டு என்னென்னு கோட் பண்ணியிருக்காங்க, எஸ்என் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் வந்து எஸ்என் கோட் பண்ணியிருக்காங்கனாக்கா அடுத்த லெட்டர் தட் இஸ் ஆறு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் 18 வந்துட்டு என்ன இருக்குன்னா 19 மாறி இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே கோட் வந்துட்டு என்ன ஃப்ரேமாக இருக்குனாக்கா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கோட் ஃப்ரேம் ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அதை எழுத ஆரம்பிச்சிருங்க. கோடு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆருக்கு வந்துட்டு +1. கரெக்டாக? ஸோ அது போலவே ஐ வந்துட்டு ஜேஆ இருக்குது. கரெக்டாக? ஸோ ஐ வந்து ஜேஆ இருக்குங்கும் போது ஐ வந்து ஜேஆ இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்பர் அது ஜஸ்ட் 9 has become 10. ஸோ அப்படிங்கும்போது இந்த அடுத்த கோட் வந்துட்டு +1. வி வந்துட்டு டபிள்யூ ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ வி டபிள்யூ இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்பர் இதுக்கும் வந்துட்டு +1. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா இ வந்துட்டு எஃப்ஆக இருக்குது. கரெக்டாக? ஸோ எஃப்ஆக இருக்குனாக்கா 5 have become 6. ஸோ இதுக்கும் கோடு வந்துட்டு +1. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் has become எஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இதுக்கும் வந்து +1. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு கோடு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கோடு வந்துட்டு அடுத்த இதுக்கும் வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு இது செட் ஆகுதுனாக்கா இதே பேட்டர்ன் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா எஸ் has become டி, அதாவது S+1 it is டி. கரெக்டாக? ஸோ அது மாதிரியே ஒய்லேருந்து அடுத்த லெட்டர் வந்துட்டு Z. ஸோ Y+1 Z கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து S+1 வந்துட்டு டி. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்துட்டு இ இருக்குது. இ வந்துட்டு எஃப்ஆ மாதிரி இருக்குது. இக்கு அடுத்தது எஃப். கரெக்டாக? ஸோ அது மாதிரி எம்க்கு அடுத்து என். ஸோ பேட்டர்ன் வந்துட்டு இந்த கோடு வந்து கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த கோடிங்கை வச்சு பிஆர்கேக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் +1. கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது ஸோ பிக்கு அடுத்த லெட்டர் இட் இஸ் கியூ. அது மாதிரியே ஏக்கு அடுத்த லெட்டர் பி, அடுத்து சிக்கு அடுத்த லெட்டர் டி, கேக்கு அடுத்த லெட்டர் எல். கரெக்டாக? ஸோ த ஆன்சர் இஸ் QBDL. ஸோ இங்கே ஆன்சர் வந்து QBDL இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா CMPX இஸ் கோடட் as EONV. அது மாதிரியே WBFK இஸ் கோடட் as YDDI. அது மாதிரி XAOD வந்துட்டு கோடட் as வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அசிஷுவல் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கோடிங் வந்துட்டு ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். C has become E. கரெக்டாக? C has become Eனாக்கா 1 2. ஸோ +2. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னாக்கா M has become O. M has become Oனா NO. கரெக்டாக? ஸோ ரெண்டு பொசிஷன்ஸ் தள்ளி போயிருக்கு. ஸோ +2. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் P has become N. P வந்துட்டு என்ன இருக்குன்னா நெகட்டிவ் வேலை, அதாவது ரிவர்ஸில் போகுது, Pக்கு முன்னாடி போகுது. அப்படிங்கும்போது 2 பொசிஷன்ஸ், இந்த இடத்துல -2. அது போலவே X has become V. கரெக்டாக? X has become V. ஸோ அப்படிங்கும்போது 2 பொசிஷன்ஸ் பேக்வேர்ட்ஸில் -2. டிரெக்ஷனில் எப்பயுமே கான்ஷியஸாக இருங்க. மேலே போகும்போது ரைட் சைடில் போனால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் வந்தால் நெகட்டிவ், கீழே வந்துட்டு ரைட் சைடில் போனால் நெகட்டிவ், லெஃப்ட் சைடில் வந்தால் பாசிட்டிவ். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அடுத்த சாம்பிளுக்கு வந்துட்டு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, W இருக்குது. W has become Y. கரெக்டாக? ஸோ Wலேருந்து +2 போட்டால் Y வருதானா எஸ். WXY. ஸோ 2 போட்டோம்னாக்கா +2 வந்துட்டு வருது. ஸோ அது போலவே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா B has become D. Dனாக்கா B+2. கரெக்டாக? CD. ஸோ B+2 கரெக்டாக இருக்குது. எஃப்க்கு வந்துட்டு -2 போடணும். எஃப்க்கு வந்துட்டு -2 போட்டோம்னாக்கா ED. டி இருக்கான டி இருக்குது. எஸ் இட் இஸ். ஸோ அது மாதிரியே கேலேருந்து -2, கேலேருந்து -2 போட்டோம்னாக்கா இட் இஸ் ஐ. ஸோ ஐ இருக்கான ஐ இருக்குது. எஸ். ஸோ அந்த பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ ஆகுது. ஸோ இதை வச்சு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்துட்டு XAODக்கு வந்துட்டு ஆன்சர் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ XAODக்கு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? X+2. எக்ஸ்லேருந்து +2 போட்டோம்னாக்கா இட் இஸ் Z. கரெக்டாக?
ஸோ இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க. செட்லேருந்து இன்னும் ப்ளஸ் வருதுன்னா அது அப்படியே இங்கே யூட்டன் போட்டு ஏக்கு போயிடும். எக்ஸ் ப்ளஸ் த்ரீனாக்கா 1 2 3 ஏன்ற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு எனக்கு ஏ இருக்குது. ஏக்கு வந்துட்டு +2, ஏக்கு +2நாக்கா பி சி. ஸோ அடுத்து என்ன இருக்குது? ஓலேருந்து -2. ஸோ ஓலேருந்து -2 1 2 இட் இஸ் எம். ஸோ அது மாதிரி கடைசியில் வந்து டிலேருந்து -2, டிலேருந்து -2 போட்டால் இட் இஸ் பி. ஸோ ZCMB இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த சாம்பிள் வந்துட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் இஸ் கோடட் as DTLUAEF. ஸோ brought இஸ் கோடட் as BTHUOR. ஸோ fantasy இஸ் given in what language அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒன்லி திங் இஸ் ஆர்டர் மட்டும் மாறி இருக்குது. அப்படிங்கும்போது எந்த பேட்டர்னில் மாறி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ டி வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட் லெட்டர் டி அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EFAULT வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. EFAULT கரெக்டாக. ஸோ அதே பேட்டர்ன் வந்துட்டு இங்கே ஃபிட்டின் ஆகுதான்னு பாருங்கள். பி இருக்குது. பி அப்படியே ஃபஸ்ட் பிளேஸில் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. ROUGHT மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ ROUGHT கரெக்டாக இருக்கா? ஸோ இங்கே வந்துட்டு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து அதே இதை வச்சு சாம்பிளில் ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டசிக்கு எஃப் வந்துட்டு எஃப் ஸ்டார்டிங்லேயே இருக்கணும். அடுத்து என்ன இருக்குது? ANTASY வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் YSATNE. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க இதுபடி பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி கரெக்டாக. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்ததில் பார்ப்போம். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் இஸ் கோடட் as CNRSI. ஸோ அது போலவே வெயின்ஸ் இஸ் கோடட் as WGLRX. ஸோ அது போலவே ஹார்ட் வில் பி கோடட் as வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு லெட்டர்ஸ் வந்து சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு ஒரு கோடிங் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன கோடிங் ஃபார்ம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ பி இருக்குது. பி ஹேஸ் பிகம் சி கரெக்டாக. ஸோ பி வந்துட்டு சியாக இருக்குனாங்க இட் இஸ் +1. பிக்கு அடுத்து சி இருக்குது. ஸோ இட் இஸ் பிக்கு அடுத்து சி வந்தனால இட் இஸ் +1. ஸோ அது போல எல் ஹேஸ் பிகம் என் கரெக்டாக. ஸோ எல் வந்துட்டு என்ன இருக்குனாக்கா 1 2 2 பொசிஷன். ஸோ இட் இஸ் +2. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓ ஹேஸ் பிகம் ஆர் 1 2 3 3 பொசிஷன் இட் இஸ் +3. ஸோ அது போல் அடுத்து இன்னொரு ஓ இருக்குது. அந்த ஓ வந்துட்டு என்ன இருக்குது, எஸ்ஸாக இருக்குது 1 2 3 4. ஸோ இப்போ 4 பொசிஷன் வந்து தள்ளி இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு டி இருக்குது. டிலேருந்து ஐ வந்து எத்தனை பொசிஷன்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 கரெக்டாக. ஸோ +5. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பேட்டர்ன். இதே பேட்டர்ன் வந்துட்டு செகண்ட் இதுக்கு ஃபிட்டின் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ விலேருந்து +1 போட்டால் இட் இஸ் டபிள்யூ, அதாவது விக்கு அடுத்து டபிள்யூ கரெக்டாக. எஸ் இட் இஸ். அது மாதிரியே இலேருந்து ஜிக்கு வந்துட்டு +2. ஸோ இலேருந்து ஜிக்கு 1 2. ஸோ +2 கரெக்டாக இருக்குது. ஐலேருந்து +3 போட்டோம்னா 1 2 3 கரெக்டாக. ஸோ 2 இட் இஸ் எல். எல் இருக்கானா எல் இருக்குது. அது மாதிரியே என்லேருந்து 4 பொசிஷன்ஸ். ஸோ என்லேருந்து 4 பொசிஷன்ஸ்னால் 1 2 3 4 இட் இஸ் ஆர். ஸோ ஆர் இருக்கானா ஆர் இருக்குது. ஸோ அடுத்து வந்து எஸ்லேருந்து 5 பொசிஷன்ஸ் 1 2 3 4 5 இட் இஸ் எக்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த கோடிங் லாங்குவேஜ் வந்துட்டு கரெக்டாக நமக்கு ஃபிட்டின் ஆகுது. ஸோ இதை வச்சு ஹார்ட்டுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா ஹெச்லேருந்து +1. ஹெச்லேருந்து +1னா ஐ ஆப்ஷன் செக் பண்ணோம்னா எல்லாத்துலேயுமே ஐ இருக்குது. ஸோ அடுத்து வாங்க. அடுத்து வந்து இலேருந்து +2 போட்டோம்னாக்கா இட் இஸ் ஜி. ஜியில் ஆப்ஷனில் எல்லாமே ஜி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஏலேருந்து +3 1 2 3 இட் இஸ் டி கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம்னாக்கா செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் வந்துட்டு டி இருக்குது. ஸோ மீதி ரெண்டையும் வந்து செக் பண்ணிவிடுங்க. ஆர் இருக்குது. ஆர்லேருந்து +4 1 2 3 4 இட் இஸ் வி கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து டிலேருந்து +5 டிலேருந்து +5 போட்டோம்னா 1 2 3 4 5 இட் இஸ் ஒய். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். So that is all for this video. Let's meet in the next video.